அன்பர்களே, அமெரிக்க பேச்சுவார்த்தை குழு இலங்கை நேரப்படி ஒரு 12 மணி வாக்கில் இஸ்லாமாபாத்தை வந்தடைந்து விட்டார்கள். ஈரான் இன்னும் போகல. இல்லை, ஈரான் பேச்சுவார்த்தையில நாங்க பங்களிக்கிற இல்லைன்னு சொல்லிடுச்சு. என்ன காரணம் என்றால், நீ இந்த ஹாமுத் ஜலச்சந்தி இருக்கிற முற்றுகையை நீக்கணும் என்று ஈரான் ஒரு டிமாண்ட் காட்டியதில்லை. நாமே ஞாயிற்றுக்கிழமை நேற்று முன்தினமே நாம ஒரு செய்தி தந்திருக்கிறோம் இல்லையா? அமெரிக்க டீம் ஒன்று வாராங்க, அதே பல்லவிதான், அதே டீம் தான் அரைச்சமாவை அரைக்க மீண்டும் வந்திருப்பதாகவே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் இப்ப எப்படி ஈரான் பங்கேற்பு இன்னும் உறுதிப்படுத்தாத நிலையில அமெரிக்க தீர்வுக்குள் இஸ்லாமாபாத்தை வந்தடைந்து விட்டார்கள். இதுதான் இந்த பரபரப்பு செய்தி. யாரை கேட்டு வந்தீங்க? இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, இப்ப இதே டீம் தானே இப்ப ஒமான்ல காணாத ஒரு அமைதி பேச்சுவார்த்தை, ஜெனீவாவில காணாத ஒரு அமைதி பேச்சுவார்த்தை, ஏற்கனவே பாகிஸ்தானில் காணாத பேச்சுவார்த்தை இப்ப மட்டும் என்ன காண போகுது? யாரும் நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கா? இப்ப பாகிஸ்தான்ல 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கானதான் இவங்க வந்திருக்கிறாங்க. அதே டீம் தான் வந்துட்டாங்க. இந்த வீடியோ போட்டோல இது ஆறு நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் ஒரு வேண்டுதலின் 2 பக்கம் தாஜா பண்ணியா. நான் ஈரான் வேற மதிக்கல. ஈரான் இவங்கட பேச்சுவார்த்தை நாங்க எங்கடக்க முற்றுகைக்கு நீங்க ரிமூவ் பண்ணுங்க, நாங்க வாரம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உலக செய்தியாக பலவந்த மணிக்கு ஒரு அவசர செய்தியாக தான் இருக்கின்றோம். வாருங்கள் செய்திக்கு சொல்லுவோம். ஈரான் பங்கேற்பை இன்னும் உறுதிப்படுத்தாத நிலையில் அமெரிக்க தூதுக்குழு இஸ்லாமாபாத்தை வந்தடைந்து விட்டது. கடல் வழி முற்றுகை மற்றும் பேச்சுவார்த்தைக்கான தீர்க்கப்படாத நிலைமைகளை காரணம் காட்டி ஈரான் தனது பங்கேற்பை உறுதிப்படுத்தாத நிலையில் அமெரிக்க குழு இஸ்லாமாபாத்தை வந்தடைந்து விட்டது. இதுதான் இந்த செய்தியாக உலகம் முழுவதும் வருகின்றது. முக்கிய நிகழ்வுகள்: அமெரிக்காவின் கடல் வழி முற்றுகை நீடிக்கும் வரை பேச்சுவார்த்தைகள் தொடர முடியாது என்று ஈரான் வலியுறுத்தி வரும் இந்த நிலைமையில பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்யும் பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பதை ஈரான் உறுதிப்படுத்தவில்லை. இன்னும் பேச்சுவார்த்தைகளுக்காக ஒரு மூத்த குழு இஸ்லாமாபாத் வந்து கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ஏற்கனவே அறிவித்திருந்தாலும் இலங்கை நேரப்படி இன்று நண்பகல் இஸ்லாமாபாத்தை அந்த டீம் வந்து விட்டது. யாரு? அதே பழைய டீம் தான். யாரு? குஷ்னவ் அவட மருமகன், அப்புறம் பிக் பாஸ், அதுவும் ஒன்று எல்லாம் யூத பேச்சுவார்த்தையாளர்கள் தான். அத துணை ஜனாதிபதி வந்துட்டாங்க. தற்போதைய நிலைமைகள் மற்றும் தொடர்ச்சியான அழுத்தத்தின் கீழ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட மறுப்பதை ஈரான் தக்க வைத்துக் கொண்டிருப்பதால் அதன் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பெரிய குழுவை ஏற்றி வந்த அமெரிக்க விமானம் இஸ்லாமாபாத் வந்தடைந்துள்ளது என்றும் ஈரானின் பங்கேற்பு உறுதி செய்யப்படாத போதிலும் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுத்து வருவதால் இதுவரை பேச்சுவார்த்தைகள் ஒரு தலைபட்சமாகவே நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமையான இன்று ஏப்ரல் 21 இலங்கை நேரப்படி ஒரு 12 மணி வாக்கில் நீடித்த அமைதிக்கு ஈரானின் 10 அம்ச திட்டம் ஏன் ஒரே சாத்தியமான அடிப்படையாக உள்ளது நிக்கோலஸ் ஜே.எஸ். டேவிஸ் என்றும் சொல்லப்படுகின்றது. போர் நிறுத்த, அது அவரோட ஆர்டிகல் தான் அங்க வருது. போர் நிறுத்த நீடிப்பை இன்னும் கொடிய மற்றும் பேரழிவுகரமான தாக்குதலுக்கு தயாராகவிருக்க மட்டும் பயன்படுத்தாது என்று ஈரானை நம்ப வைக்க அமெரிக்க நல்லெண்ணத்துடன் செயல்பட தொடங்க வேண்டும் என்றும் இது இயல்பாகவே ஒரு கடினமான காரியமாகும் என்றும் செவ்வாய் ஏப்ரல் 21 காலை இலங்கை நேரப்படி 12 மணி சொல்லப்படுறது கருத்து கணிப்பு வருகின்றது. அந்த நேரம் தான் வந்திருக்கிறாங்க. அமெரிக்க வாக்காளர்களில் பெரும்பான்மையினர் உயர்ந்து வரும் எரிவாயு விலைகளுக்கு ட்ரம்பை குற்றம் சாட்டுகின்றனர். இண்டிபெண்டன்ட் அமெரிக்க வாக்காளர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் உயர்ந்து வரும் பெட்ரோல் விலைகளுக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பே பெரும்பாலும் காரணம் என்று அமெரிக்க மக்கள் நம்புகின்றார்கள். தடையை நீக்குவதற்கான அமெரிக்காவின் பகிரங்கமான உறுதிமொழி ஈரான் கோருகிறது என்று ட்ரம்ப் மீது ஆழ்ந்த அவநம்பிக்கை நிலவுவதை காரணம் காட்டி கடல் வழி தடையை நீக்குவது குறித்த முடிவை அமெரிக்கா பகிரங்கமாகவும் தெளிவாகவும் அறிவிக்க வேண்டும் என்று ஈரான் சொல்லுகின்றது. அமெரிக்க கடற்படை ஓமான் வளைகுடா அருகே நிலை கொண்டிருக்கும் வேளையில் ஈரான் தனது எண்ணெய் டேங்கர்கள் மற்றும் கப்பல்கள் இடைமறிக்கப்படாமல் பயணிக்க அனுமதிக்கும் உத்தரவாதங்களையும் கோருகிறது. அறிவிக்கப்படாத முற்றுகை தளர்வுக்கு தாங்கள் ஒப்புக்கொள்ளக்கூடும் என அமெரிக்க அதிகாரிகள் பாகிஸ்தானிய மத்தியஸ்திடம் தெரிவித்துள்ளனர்.
அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸின் வருகை முதலில் காலையில் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்று பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்வார் என்று ஏற்கனவே வாஷிங்டன் கூறியிருந்தாலும் இலங்கை நேரப்படி அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் யூதர்களை பாதுகாப்பாக வைத்திருந்த அது ஏன் ஈரானில் உள்ள ஒரு வழிபாட்டு தளத்தின் மீது குண்டு வீசியது என்று ஈரான் கேட்குது. இவங்க இஸ்ரேல்ல யூதர்கள்ல பாதுகாவலர்கள் இல்ல, உலகம் முழுவதும் இருக்கின்ற யூதர்களின் பாதுகாவலர் இஸ்ரேல் என்று சொன்னால் ஈரானுக்குள்ள இருந்த யூதர்கள்ல இந்த தளங்களை ஏன் அடிச்சு ஈரான் கேட்கிற நியாயமான கேள்வி இல்ல கேட்கிறாங்க. இஸ்ரேல் யூதர்களை பாதுகாப்பாக வைத்திருந்தால் அது ஏன் ஈரானில் உள்ள ஒரு யூத வழிபாட்டு தளத்தின் மீது குண்டு வீசியது இதை கேட்கிறாங்க. சியனிஸ்டுகளோ அல்லது சியோனிஸ்ட இஸ்ரேலோ சியனிஸ்ட எதிர்ப்பு யூதர்களின் மரணங்கள் குறித்தோ அல்லது இராணுவ அல்லது பொதுமக்கள் என எந்த வகையிலான யூதர்கள் அதன் செயல் திட்டத்திற்கு இடையூறாக இருப்பது குறித்தோ இது போன்ற அக்கறையை காட்டியுள்ளதாக கேட்கப்படுகிறது. அமெரிக்க துணை ஜனாதிபதி வேர்ன்ஸ் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இன்று பாகிஸ்தான் செல்ல உள்ளான்னு சொல்லப்பட்டாலும் வந்து லேண்ட் ஆயிட்டாங்க. வடக்கு காசாவில் உள்ள லாகியாவிற்கு மேற்கே இடம்பெயர்ந்த மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த கூடாரங்கள் மீது இஸ்ரேலிய கடற்படை தாக்குதல் நடத்தியதும் ஒரு பெண் கொல்லப்பட்ட இந்த செய்திக்குள்ளே வருகிறது. அமெரிக்கா விதித்த முற்றுகையை மீது ஈரானிய சரக்கு கப்பலான ஜோயா 2 ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து சென்றிருக்கின்றதாம். பந்தர் அப்பாஸ் அருகே உள்ள ஜாகித் ரஜாயி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட இந்த கப்பல் இந்தியாவில் உள்ள கண்டாலா துறைமுகத்துக்கு நோக்கி பயணித்ததாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 2 இந்திய கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது ஈரானால். அது வேறு விடையுமில்லோ அது வருகிறது. ஈரானிய சபாநாயகர் ஹலிபாப் அச்சுறுத்தலின் கீழ் பேச்சுவார்த்தைகளை ஈரான் நிராகரிக்கிறதால் பதற்றம் அதிகரிக்க தொடங்கி இருக்க சொல்லப்படுகிறது. முகமது பாக்கர் காலிபாப் அழுத்தத்தின் கீழ் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தாது என்றும் சமீபத்திய வாரங்களில் புதிய போர்க்கள திறன்களை ஈடுபடுத்த தயாராகி வருவதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஆக இன்னும் அங்கு பதற்றம் அதிகரித்த நிலையே உள்ளது. சரணடைதலை கட்டுப்படுத்த அல்லது மீண்டும் போரை நியாயப்படுத்த ட்ரம்ப் முற்றுகையும் போர் நிறுத்த மீறல்களையும் பயன்படுத்தாத அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். தெஹ்ரான் இஸ்லாமாபாத்தை நோக்கி செல்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்றும் மேலும் பேச்சுவார்த்தைக்கு முன்பு கடல் முற்றுகையை நீக்குவதற்கான அமெரிக்காவின் பகிரங்கமான உறுதிமொழி ஈரான் கோரக்கூடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பதற்றம் அதிகரிக்க கூடும் என ஈரான் எதிர்பார்ப்பதாகவும் தனது வசதிகளையும் ட்ரோன் உற்பத்திகளையும் விரிவுபடுத்தி வருவதாகவும் ஈரான் எச்சரித்துள்ளது. ஜேடி வேன்ஸுக்கு நெருக்கமான ஒரு வட்டாரத்தில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டதாகவும் ஆனால் ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டதாகவும் லாரி ஜோன்சன் என்பவர் கூறுகின்றார். ஈரான் மற்றும் காசா மீதான போருக்கு எதிராக வாஷிங்டனில் போராட்டம் நடந்து வருகின்றது. ஈரான் மற்றும் லெபனான் மீதான போர், காசாவில் நடந்து வரும் போர் மற்றும் கீபாவுடனான சாத்தியமான மோதல் ஆகியவற்றை எதிர்த்து போராட்டங்கள் அமெரிக்காவில் கேபிடல் அருகே கூடியிருக்கின்றார்களாம் போராட்டக்காரர்கள். மனசாட்சிக்கு முரணான ஆட்சேபனையின் போரில் பங்கேற்க மறுக்கும் ஈரானிய வீரர்களுக்கு சட்ட ரீதியான ஆதரவை வழங்குவதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அமெரிக்கா ட்ரம்ப் சோர்வாக இருந்தாலும் ராணுவ நடவடிக்கைக்கான வாய்ப்பை திறந்து வைத்துள்ளார். ஈரானுடன் மேலும் ராஜதந்திர தீர்வை நோக்கி ட்ரம்ப் அதிக அளவில் சார்ந்து வருகிறார். ஆனால் தேவைப்பட்டால் படைபலத்தை பயன்படுத்த தயாராக இருக்கிறார் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ட்ரம்ப் சோர்வாக இருப்பதாகவும் மோதலை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாகவும் அதே நேரத்தில் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் பேரம் பேசும் கருவியாக பயன்படுத்துவதை எதிர்ப்பதாகவும் ஒரு அதிகாரி கூறினார். பதற்றத்தை அதிகரிக்க ஈரான் தயாராக உள்ளது. அழுத்தத்தின் கீழ் பேச்சுவார்த்தைகளை நிராகரிக்கிறது. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் ஹலிபாப் தெரிவித்திருக்கின்றார். அச்சுறுத்தலுக்காக நாங்கள் அடிபடிய மாட்டோம் என்றும் தாக்குதலுக்கு நாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். எந்த ஒரு நிலைமை வந்தாலும் அதை நாங்கள் சமாளிக்கவும் தயாராக இருக்குன்னு சொல்லுகின்றார். 12 மணி நேரத்தில் 3 கப்பல்கள் மட்டுமே ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து சென்றன என்றும் 12 மணி நேரத்தில் 3 கப்பல்கள் மட்டுமே சந்தியை கடந்து போயிருப்பதாகவும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஊடகங்களும் செய்தி வெளியிட்டது. அதாவது அமெரிக்க முற்றுகைக்கு இருந்த நிலைமையிலும் அவர்கள் 3 கப்பல்கள் இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை மீறி கடந்து சென்றிருப்ப இன்றைய செய்திகள் தெரிவிக்கிறதாக. அமெரிக்க டீம் ஒன்று தற்பொழுது ஈரான் லேண்ட் பண்ணினாலும் கூட அமெரிக்க டீம் ஒன்று பாகிஸ்தானில் லேண்ட் பண்ணினாலும் கூட ஈரானிய டீம் இன்னும் வரவில்லை. அது வருவதற்கான சாத்தியக்கூறும் இல்லை என்று பார்க்கப்படுகின்றது. ஆக
இவங்கள் இன்றோ நாளையோ இருந்துவிட்டு இவங்கள் தானாக, அதாவது தனக்கு தானே தாலி கட்டுவது போன்று விட்டு செல்ல வேண்டியதுதான். ஆக அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள், பழைய பேச்சுவார்த்தையாளர்கள் பாகிஸ்தானுக்குள் இறங்கினாலும் ஈரான் இன்னும் அதில் அக்கறை கொள்ளவில்லை என்பது, ஈரான் இன்னும் செல்லவில்லை என்பது உலக செய்தியாக பார்க்கப்படுகின்றது. சில வேளை இந்த பேச்சுவார்த்தைகள் ஈரானுக்கு சார்பான ஏதாவது அமெரிக்கா இறங்கி வருமானால் ஈரான் அதிகாரிகள் வெளிக்கிட தயாராயிருப்பார்கள் பார்ப்போம். இன்றிரவும் என்ன செய்தியை ஈரான் சொல்ல போகுது என்பதை பார்த்து அந்த செய்தி உங்களுக்கு வழங்கலாம் என்று இருக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு காணொளியில் நேர்கள். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.